அம்மா மருமகளே, என்னம்மா தீபாவளி வர வரைக்கும் தினமும் அந்த பலகாரம் செய்வாமாமா, இந்த பலகாரம் செய்வாமாமான்னு கேட்டு கேட்டு வகை வகையா செஞ்சு கொடுத்தியேம்மா. இப்ப என்னம்மா தீபாவளி முடிஞ்சதும் காப் சிப்புன்னு ஆயிட்டே. சரி மாமா, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்டு என்ன மாமா செஞ்சு தரணும்? இன்னைக்கு என்னம்மா டிபன் செய்ய போற? பொங்கல். அதுக்கு தொட்டுக்க மதுரை தண்ணி சட்னி செய்யுமா. செஞ்சு தரேன். மதுரை தண்ணி சட்னி இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. இது செய்யறதுக்கு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 4 பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு, 2 வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துருங்க. இதோட ஒரு 1/2 கப் கிட்ட பொட்டுக்கடலை, கொஞ்சமா கல்லுப்பு, கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா இது போல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2-3 சின்ன வெங்காயத்தை புடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டா வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னி அதோட சேர்த்துடலாம். கூடவே 2 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. கடாயில சட்னி ஊத்தும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், கலந்துட்டோம்னா சூப்பரான மதுரை தண்ணி சட்னி ரெடி. இது எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்க.